பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஐசிடி லேர்னத்தான்ல இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் கோர்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்படிங்கிற கோர்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி லேர்ன் ஏ அண்ட் ஜென் ஏ பேசிக்ஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சோ இவங்களே இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த லிங்கை இன்னொரு டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இதுல நமக்கு எப்பயும் போல நம்ம மைக்ரோசாஃப்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இருந்திருப்போம். அந்த அக்கௌண்ட் இப்ப டிஃபால்ட்டா எனக்கு லாகின்ல இருக்கிறதுனால அது டைரக்டா உள்ள இருக்கு. சோ இப்ப இந்த லிங்க்ல நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா இங்க ஜாயின் சேலஞ்ச் அப்படின்னு இருக்கும், இந்த சேலஞ்சை கிளிக் பண்ணுங்க. அந்த இந்த ஜாயின் சேலஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ஓகே இந்த கோர்ஸுக்கு போகும். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் கொடுங்க. இந்த ஸ்டார்ட் லேர்னிங்ல ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். இந்த எல்லா மாடியூல்ஸையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஒன் பை ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் வித் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாடியூலை பத்தின லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அத்தனை யூனிட்ஸ் இந்த மாடியூல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலி 8 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க ப்ராப்பரா நீங்க ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். அண்ட் தென் இன் செகண்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்க பிளே பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோல அந்த டீடைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்படிங்கறதோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். Buzz about Microsoft Copilot, maybe through the media, during a conversation, or even at your workplace. ஓகே, ஃபைனலா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்து 3rd யூனிட் போகும். இங்க உங்களுக்கு அந்த யூனிட் நம்பர்ஸ் காமிக்கும் எத்தனை யூனிட்ஸ் முடிக்கிறீங்கன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க இங்க ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வீடியோ இல்லை, இது ஸ்கிரீன்ஷாட். ஸோ எப்படி கோபைலட் வந்து நீங்க சைன்இன் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெமோஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த மாடியூல்ல லாஸ்ட் யூனிட்ல வந்து மாடல் அசஸ்மெண்ட்னு சொல்லி 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மாடியூல் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண அந்த மாடியூலோட சம்மரிஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கம்ப்ளீட் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த ஒரு மாடியூல் இந்த கெட் ஸ்டார்டட் வித் மைக்ரோசாஃப்ட் கோபைலட்ல ஒரு சிங்கிள் மாடியூலை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லி வந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்க அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கெட் ஸ்டார்டட் இதை கிளிக் பண்ணுங்க. சாரி ட்ரைனிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இத ஓகே இந்த மாடல் இப்ப முடிச்சாச்சு. ஸோ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒண்ணுமில்ல, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம ஓப்பன்ல வச்சிருக்கோம். ஸோ இதுல ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து நீங்க இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நீங்க எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்றதை காமிச்சிருக்கோம். இப்போ ஒரு மாடியூல் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த பூஸ்ட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி வித் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் கிளிக் பண்ணீங்கன்னா அது இன்னொரு இதுல ஓப்பன் ஆகும். ஸோ அதுல போயிட்டு நீங்க ஸ்டார்ட் கொடுங்க. அதே மாதிரி தான் இதுல எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அத்தனை யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலா அந்த அசஸ்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு மாடியூல்லையும் ஒரு அசஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதுலயுமே வந்து ஃபைனலா நீங்க அந்த எல்லா மாடியூல்ஸும் முடிச்சீங்க அப்படின்னா இங்க அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த அசஸ்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாடியூலோட சம்மரி காமிக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் மாடியூல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாடியூல்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இங்க இந்த பேஜ் நம்ம மெயின் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 47% கம்ப்ளீட்டட் இருக்கா. ஸோ இதுல நீங்க 2 மாடியூல் முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து 3rd மாடியூல்.
ஸோ தேர்ட் மாடியூலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் அந்த தேர்ட் மாடியூலோட அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடியூலை ஸ்டார்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு 7 யூனிட்ஸ் இருக்கு. இதையும் நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணி ஸ்டடி பண்ணி நீங்க இந்த 7 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட் யூனிட்ல வழக்கம் போல எப்பயுமே ஒரு அசஸ்மெண்ட் கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாடியூல்லையும் லைட்டா ஃபைனலா அசஸ்மெண்ட்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த 5 கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சம்மரி வரும். இந்த சம்மரியை ஸ்டடி பண்ணிட்டு கம்ப்ளீட் மாடியூல் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாடியூல் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மெயின் பேஜ் அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த மெயின் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 62% கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிச்சிருக்கோம். அடுத்து 4வது மாடியூல் இதே கோர்ஸ்ல 4th மாடியூல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ 4th மாடியூல்லயே அதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 6 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதையுமே நல்லா கோ த்ரூ பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு ஃபைனல் அசஸ்மெண்ட்டை நம்ம அட்டன் பண்ணணும். திஸ் மாடியூல்லையும் நம்ம லாஸ்டா எல்லாமே அந்த அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸை பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் சம்மரிஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட் மாடியூல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் அச்சீவ் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம மெயின் பேஜை லோட் பண்ணுங்க. இந்த மெயின் பேஜை லோட் பண்ணீங்கன்னா இப்போ 77% காமிச்சிருக்கும். ஸோ இதில் இப்போ லாஸ்ட் ஃபைனல் மாடியூலை கிளிக் பண்ணி அந்த ஃபைனல் மாடியூலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையுமே நம்ம நல்லா கோ த்ரூ பண்ணி ஸ்டடி பண்ணி அதற்கான ஃபைனல் அசஸ்மெண்ட்டையுமே நம்ம எழுதணும். ஸோ இதுலேயே லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். இதுலயும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 7 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த மாடியூலுக்கான அசஸ்மெண்ட்டையும் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் அசஸ்மெண்ட், இந்த மாடியூலுக்கான ஃபைனல் அசஸ்மெண்ட்டையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சம்மரி வரும். இந்த சம்மரியை கோ த்ரூ பண்ணிட்டு கம்ப்ளீட் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாடியூல் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கான அச்சீவ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு இதுல ரெஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 5 மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லா மாடியூல்ஸுமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இதுல நம்ம இப்ப நம்மளோட சர்டிபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்மளோட நேம் போட்டு ஒரு லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. அந்த ப்ரொஃபைல்ல இப்ப இதுல வந்து நமக்கு ஓகே இதுல பேட்ஜஸ் போங்க. இந்த பேட்ஜஸ்ல சேலஞ்சஸ் பிளான்ஸ் இப்ப இதுல சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். இந்த சேலஞ்சஸ்ல இந்த 2 சேலஞ்ச் தான் இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ இதை பிரிண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க அந்த சர்டிபிகேட் வந்திருக்கும், கெட் ஸ்டார்டட் வித் மைக்ரோசாஃப்ட் கோபைலட். இதை அப்படியே பிரிண்ட் போட்டீங்க அப்படின்னா பிரிண்ட் போட்டு ஒரு பிடிஎஃபா இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட்டை கிளிக் பண்ணி இது ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம ஃபைனலா சர்டிபிகேட்ஸை நம்ம ஐசிடி அகாடமி லேர்னத்தான் லாகின்ல நம்ம போய் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த சர்டிபிகேட்ஸை எப்படி அப்லோட் பண்றோங்கிற வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்படி இப்ப இந்த கோர்ஸை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணோமோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த தேர்ட் கோர்ஸ், ஆக்சுவலா தேர்ட் கோர்ஸ் டிஸ்கிரைப் த கான்செப்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இருக்கா, இதையும் நீங்க ஒன்று சிம்பிள் இந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ணுங்க. உங்களோட அந்த மைக்ரோசாஃப்ட் லாகின் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுல அந்த சேலஞ்சில் ஜாயின் சேலஞ்ச் கொடுங்க. இந்த ஜாயின் சேலஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் கேட்கும். இந்த ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ்குள்ள போயிடும். ஸோ இதுல செட் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து இவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாடியூல்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த எல்லா மாடியூல்ஸையுமே நம்ம இப்ப எப்படி கோ த்ரூ பண்ணி ஸ்டடி பண்ணணுமோ அதே மாதிரி இதுலயுமே இந்த மாடியூலை கிளிக் பண்ணுங்க. அது இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகும். அதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இந்த மாடியூலோட லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதுல 7 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணிட்டு ஃபைனல் அசஸ்மெண்ட்டை நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ இதுலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியரா அந்த அசஸ்மெண்ட், அந்த எல்லா அசஸ்மெண்ட்ஸுமே நீங்க ஆன்சர் பண்ணிட்டு 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
ஃபைனலா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட சம்மரி ரிசோர்ஸ் வரும். ஸோ கம்ப்ளீட் மாடியூல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பேட்ச் வந்துடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் பேஜ்ல அடுத்து செகண்ட் மாடியூல கிளிக் பண்ணி அந்த செகண்ட் மாடியூலோட கண்டென்ட்டை கோ த்ரூ பண்ணணும் நம்ம. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் மாடியூலோட கண்டென்ட்ஸ் லோட் ஆயிரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுலயுமே நம்ம ஒவ்வொரு யூனிட் இந்த யூனிட்லயுமே லாஸ்டா ஃபைனல் அசஸ்மெண்ட்ல 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க, சம்மரியை கோ த்ரூ பண்ணிட்டு கம்ப்ளீட் மாடியூல் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்ச் ஏன் ஆயிரும். ஸோ பேட்ச் ஏன் ஆனோடனே இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் பேஜ்ல இப்போ மெயின் பேஜை ரீலோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட நம்ம இதுல 2 மாடியூல்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். ஸோ 39% கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்த தேர்ட் மாடியூலை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலையுமே நீங்க கோ த்ரூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோர்ஸும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க நம்ம இந்த மாதிரி எல்லா மாடியூல்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த கோர்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா டிஸ்கிரைப் த கான்செப்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அதோட சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கு இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. இதுல ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைலுக்குள்ள நீங்க எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா வெயிட் அ மினிட், இது லோட் ஆகுது. ஸோ இதுல இந்த 16 பேஜஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல சேலஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் த கான்செப்ட் ஆஃப் 2 சைபர் இந்த முடிஞ்சிச்சா. ஸோ இதை பிரிண்ட் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட் வந்து இப்ப இந்த மாதிரி வியூ ஆகும். இதுல பிரிண்ட்டை கிளிக் பண்ணி இதையும் நீங்க ஒரு பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி அப்லோட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 டிராஃபீஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டிராஃபீஸ்லையுமே இதான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து இந்த 3 சர்டிபிகேட் தான் அவங்க முடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதை எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஐசிடி அகாடமி லேர்னத்தானோட ஹோம் பேஜுக்கு போயிருங்க. ஸோ அதுல இன்னும் நம்ம இதில் டைரக்டாக போகலாம். ஸ்டூடெண்ட் லாகின் ஆர்எல்ஸ் நம்ம இதுலயே ஐசிடி லேர்னத்தான் போட்டு ஸ்டூடெண்ட் லாகின் போட்டுருங்க, வந்துடும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லாகின்குள்ள ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல போனீங்க அப்படின்னா இட் வில் redirects you to the student login page. ஸோ இந்த லாகின் பேஜ்ல போயிட்டு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ இட் வில் redirects to you the dashboard page. ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இப்போ வந்திருக்கும். ஸோ இதுல எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்லோட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. இந்த மெனுக்குள்ள போனீங்கன்னா இங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ண எல்லா கோர்சஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நம்ம ஆக்சுவலா இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற இந்த 3 கோர்ஸை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த 3 கோர்ஸோட சர்டிபிகேட்டை எப்படி நம்ம அப்லோட் பண்ண போறோங்கிறத பாருங்க. ஸோ இப்போ இதுல இந்த இடத்துல சூஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் ஏஐ அண்ட் ஜென் ஏஐ பேசிக்ஸ். ஸோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போறோம். வெயிட் அ மினிட். உங்க சர்டிபிகேட்டை இந்த மாதிரி உங்க சர்டிபிகேட்டை லொக்கேட் பண்ணிட்டு அதை ஓபன் கொடுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஓபன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் ஆகும். அப்பதான் ப்ளீஸ் என்டர் த ப்ரொஃபைல் லிங்க் ஃபார் மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இப்போ நமக்கு இங்க அப்லோட் பண்ணும்போது ப்ரொஃபைல் லிங்க்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுல செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்க ஒரு பர்சனல் இன்ஃபோ யூசர் நேம் அண்ட் யூஆர்எல் இருக்கும். இந்த யூஆர்எல் தான் ப்ரொஃபைல் லிங்க் யூஆர்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதுல போயிட்டு நீங்க அந்த எந்த கோர்ஸோ அந்த கோர்ஸுக்கு நேரா அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இங்க நம்ம அதுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்டா யூசர்ஸ் இதுல இந்த யூசர் நேம் இருக்கும், உங்க யூசர் நேமை காப்பி பண்ணி அதை இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு இப்ப நீங்க உங்களுடைய சர்டிபிகேட்டை லொகேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க.
it got submitted, your certificate has been uploaded. So okay. So and then அதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையுமே நம்ம இங்க மென்ஷன் பண்ண போறோம். மைக்ரோசாஃப்ட்ல நம்ம 3 கோர்சஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 கோர்சஸை நம்ம ஒவ்வொன்றா கெட் ஸ்டார்டட் வித் கோபைலட் கரெக்டாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த இதை அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரொஃபைல் லிங்க் யூஆர்எல் சூஸ் கொடுத்து நம்மளோட மூணாவதுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியோடது அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ யுவர் சர்டிஃபிகேட் ஹஸ் பீன் அப்லோடட். ஸோ இப்போ 3 சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடட். இப்போ டேஷ்போர்டில் போய் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கவுண்ட் கூடிடுச்சா. இது மாதிரி தான் ஒவ்வொரு கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஃபைனல் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ இதை லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக மைக்ரோசாஃப்ட்ல 2 கோர்சஸ் எப்படி லேர்ன் பண்ணணுங்கிறத நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்றேன். இதுக்கு அடுத்த வீடியோஸ்ல நம்ம நெக்ஸ்ட் வேற கோர்சஸ் எப்படி கம்ப்ளீட் பண்றதுங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ.